வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு வீடியோல சுவையான சிக்கன் பிரியாணி செய்ய போறோம். அது மட்டும் இல்ல, சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை செய்ய போறோம், சிக்கன் கிரேவி செய்ய போறோம். வாங்க செஞ்சிடலாம், வீடியோக்குள்ள போலாம். சிக்கன் லெக் பீஸ 65 போட போறோம். 65 போடுறதுக்கு நம்ம சிக்கன் லெக் பீஸஸை நல்லா சுத்தப்படுத்தி இந்த மாதிரி கீறி விட்டுருக்கோம். கீறி விட்டாதான் மசாலாலாம் உள்ள போகும், அதனால கீறி விட்டு வச்சிருக்கோம். வாங்க ரெடி பண்ணிடலாம். சிக்கன் லெக் பீஸ்ல 65 மசாலாவை ஆட் பண்றேன். இந்த 65 மசாலால உப்பு, கார்ன்ஃபிளவர் எல்லாம் கலந்துருக்கு, அதனால நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்றோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மசாலா ஆட் பண்ணும்போது தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இஞ்சி பூண்டு விழுதுலயே தண்ணி இருக்கும், அந்த ஈரப்பதத்திலே நம்ம அப்படியே மிக்ஸ் பண்றோம். இந்த கீரை இருக்கிற இடத்துல எல்லாம் மசாலா போற மாதிரி நல்லா உள்ள தடவி விட்டுக்கிறோம். நம்ம சிக்கன் லெக் பீசஸ்ல மசாலா நல்லா ஆட் பண்ணிட்டோம். இப்படியே ஒரு 1/2 hour நம்ம ஊற விட்டுருவோம். ஒரு 1/2 hour மசாலால சிக்கன் லெக் பீசஸ் நல்லா மேரினேட் ஆகட்டும். அடுப்பை பத்த வச்சிடலாங்க. அடுப்பை பத்த வச்சாச்சு. தவறவா அடுப்புல ஏத்திடலாம். தவற நல்லா சூடாயிருக்கு, நெய் போட்டுக்கிறோம். எண்ணெய் ஊத்திக்கிறோம். எண்ணெய் ஊத்தியாச்சு, எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டுங்க. பட்டை வகை, பச்சை மிளகாய், வெங்காயம், நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம்.
தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு. இப்போ நம்ம செய்கிற பிரியாணி 10 பேருக்கான பிரியாணி. 10 பேருக்கு கரெக்டாக இருக்கும் பிரியாணி. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ ஹோம்மேட் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி தேங்காய் ரெண்டையும் அரைச்ச பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கழுவி சுத்தப்படுத்தி வச்சிருக்க சிக்கன் பீசஸை நம்ம இந்த மசாலாவோட ஆட் பண்ணிக்கலாம். கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாலாம் கறியில பாருங்க நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு. நம்ம வழக்கம் போல இந்த பாத்திரத்துல ஒரு பங்கு அரிசி எடுத்துருக்கோம். அதனால 2 பங்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு இப்போ நம்ம செக் பண்ணிக்கணும். உப்பு கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்கும். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கறிக்கிற மாதிரி தான் உப்பு போடணும். புரியுதுங்களா? அதனால உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். நல்லா கலக்கி விட்டுடலாம். நல்ல ஒரு கொதி வரட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி ஓபன் பண்ணி பார்த்தோம்னா தண்ணி கொதிஞ்சிருக்கும். ஓகேங்களா? மூடி ஓபன் பண்றேன். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ ரைஸ் ஆட் பண்றதுக்கான டைம் இது. ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டா கிண்டி விட்டுக்கிறேன். அரிசி போட்டுக்கலாங்க. சீரக சம்பா அரிசியில் சிக்கன் பிரியாணி நம்ம வீடியோவில் இருக்கு. அது பார்க்காதவங்களுக்கு நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் பாருங்க.
இந்த பிரியாணி இப்போ வந்து நம்ம 10 பேர் சாப்பிட்ற மாதிரி அந்த அளவில் தான் செய்கிறோம். இப்போ அரிசி சேர்த்தாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அரிசி வேகட்டும். மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நிமிஷம் ஆயிடுச்சு. அரிசி நல்லா வெந்திருக்கும், தப்புற ஸ்டேஜுக்கு வந்திருக்கும். மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ தண்ணி பாருங்க, அரிசிக்கு தண்ணிக்கும் ஈக்குவலான பதத்தில் இருக்கு. தப்புற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. புதினா மல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். தம் போட்டுடலாம். தம் போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் தம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நமக்கு சூடான சுவையான சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி இப்போ செய்ய போகிறோம். தம் போட்ட பிரியாணி பாருங்க ரெடியாக இருக்கு. இப்போ சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு சட்டையை அடுப்பில் வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. பட்டை வகை ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பெரிய வெங்காயத்தை தட்டி வச்சிருக்கோம், பச்சை மிளகாவை கீறி வச்சிருக்கோம், கொத்தமல்லி புதினாவை கட் பண்ணி வச்சிருக்கோம். இதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாம் நல்லா வதங்க வேண்டும். ஒரு கொத்து கருவேப்பிலைய நல்லா கிளீன் பண்ணி போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பாருங்க குறைன்னு அரைச்சி வச்சிருக்கோம். ரொம்ப பேஸ்ட் ஆகாம இப்படிதான் அரைச்சி வச்சுக்கணும். அதை ஆட் பண்றோம். பிரியாணி தம் போட்டிருக்கோம் பாத்தீங்களா, அதோட ஆவி பாருங்க எப்படி பறக்குது பாத்தீங்களா. சூப்பரான பிரியாணி நீங்க நம்ம கிடைக்க போகுது. அதுக்கு முன்னாடி கிரேவிக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்ப சிக்கன் கிரேவிக்கு கழுவி சுத்தப்படுத்தி வச்சிருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். கறிக்கு தேவையான உப்பு, கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். சிக்கன் நல்லா வதங்கட்டும். நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறோம்னா தம் போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ தம்மை எடுத்து பார்த்தலாம். பிரியாணி பிரியாணி பாருங்க அவ்வளோ அழகா இந்த கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. வாசம் பயங்கரமான சிக்கன் பிரியாணி வாசம் ரொம்ப பயங்கரமா அடிச்சுட்டு இருக்கு. அடிபிடிக்க கூட இல்லை. அப்படியே உடச்சு விட்டுறலாம்.
சுவையான சிக்கன் பிரியாணி தயாராக இருக்கு. சைட் டிஷ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். வானம் பாருங்க நல்லா கருத்துட்டு வருது. நல்லா பெருமாள் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சிடணும். கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, பிரியாணி தயாராகிடுச்சு. அழகாக எடுத்து உரமா வச்சிடலாம். டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்து 65 வேற போடணும். சிக்கன் பாருங்க நல்லா தண்ணி விட்டுருச்சு, நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா இந்த பவுடர்ஸ் எல்லாத்தையும் நம்ம சிக்கனோட ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிக்கலாம் வாங்க. அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஏற்கனவே சிக்கனில் தண்ணி விட்டுருக்கு. அந்த தண்ணி போதுமானது. இருந்தாலும் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். சிக்கன் நல்லா வேகும். தேங்காய் விழுது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். சிக்கன் பீஸ்லாம் நல்லா வெந்திருக்கும். சிக்கன் கிரேவி தயாராக இருக்கும். மூடி ஓப்பன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு இறக்கி வச்சிடலாம். ஓகே, சுவையான சிக்கன் கிரேவி தயாராக இருக்கு. சிக்கன் கிரேவி தயாராக இருக்கு. சிக்கன் பிரியாணி தயாராக இருக்கு. சிக்கன் லெக் பீஸ் மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா மிக அருமையான ராஜபோக விருந்து ஃப்ரை பண்ண போகிறோம். சட்டி அடுப்பில் வச்சிடலாம். சட்டி நல்லா சூடாக இருக்கு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ தான் நம்ம லெக் ஃப்ரை நம்ம ஆல்ரெடி ஒரு 1 ஹவர் வந்து சிக்கன் லெக் பீஸஸை நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். ஆல்ரெடி மசாலாலாம் சேர்த்து அந்த ஊற வச்ச அந்த சிக்கன் லெக் பீஸஸ் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ சிக்கன் லெக் பீஸ் தயாராக இருக்குது, ஊறி இருக்குது. எண்ணெய் மட்டும் ஹீட் ஆகிருக்கும். சிக்கன் பாருங்கள் நல்லா 1/2 hour ஊற வைக்கணும்னு சொன்னேன். நம்ம பிரியாணி சிக்கன் கிரேவிலாம் செய்கிறனால 1 hour கிட்ட ஊறிடுச்சு. ஸோ ரொம்ப நல்லது தான். பாருங்கள் எப்படி சிக்கன் பாருங்கள் மசாலா நல்லா ஊறி கிடக்கு. இந்த வெட்டி விட்ட இடத்துலலாம் கீழே விட்டுருக்கு பாருங்கள். அதெல்லாம் பாருங்கள் சிக்கன் மசாலா நல்லா இறங்கியிருக்கு. ஸோ ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ரொம்ப அருமையாக சுவையாக இருக்கும். சிக்கன் லெக் பீஸஸாக போட்டு எடுக்க போகிறேன். சிக்கன் லெக்ஸ் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்துடலாம். மசாலா சுத்தமாக உதிரவே இல்லை. அந்த அளவுக்கு டீப்பாக நம்ம வந்து மேரினேட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த ரவுண்டு சிக்கன் லெக்ஸ் ஆட் பண்ணிடலாம்.
போட்டோமே கலர் நல்லா சிக்கன் லெக் பீசஸ் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. சிக்கன் லெக் பீசஸை இப்போ எடுத்துடலாங்க. Yummy and delicious chicken legs fry. So crispy, so juicy. Hello friends, இன்னைக்கு நம்ம வீடியோல சிக்கன் பிரியாணி செஞ்சிருக்கோம், சிக்கன் கிரேவி செஞ்சிருக்கோம், சிக்கன் லெக்ஸ் ஃப்ரை செஞ்சிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க மறக்காம நம்மளுடைய சமையலும் சாப்பாடும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எல்லாம் போட்டாச்சு, எல்லாம் ஓப்பன் பண்ண போறேன். பீஸ்லாம் அருமையான பீஸ், அருமையான ரசமான பீஸ். இது பொலபுலன் அடிஸ் அரிசி பொலபுலன். வெங்காயம் மாங்காய் போட்ட பச்சடி அருமை. சிக்கன் கிரேவி மிக அருமை. சுட சுட சூப்பரான லெக் பீஸ் ஃப்ரை அருமையோ அருமை. எலுமிச்சப்பழம், நேம்ஸ், கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சிக்கன் எலும்பு உடச்சி ஊற்றி சிக்கன் எலும்போட செஞ்ச தால்ச்சா. சிந்தாம சிதறாம அப்படியே ஊற்றுறோம். ஊற்றிட்டு இது ஓரமாக வச்சுருவோம். தால்ச்சா கொஞ்சம் போட்டாச்சு, கொஞ்சம் பச்சடி வச்சுருவோம். நஞ்சியோடைய எடுத்து ஃபேண்டாஸ்டிக் டேஸ்ட் இருக்குது, ஃபேண்டாஸ்டிக் டேஸ்ட். நீங்கள் கண்டிப்பாக இந்த பிரியாணியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்தா தான் தெரியும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சமையலும் சாப்பாடும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Super.